6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபியோடைய ஃபர்ஸ்ட் யூனிட், அதாவது ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். இந்த யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 6th to 10th இருக்கக்கூடிய அனைத்து லெசனுமே நம்ம கவர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம எது படிக்கலாம் படிக்க வேணாம் அப்படிங்கிற செக்ரிகேஷனுக்கே போகணும். ஸோ 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அனைத்து லெசனும் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சோலார் சிஸ்டம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த பேரண்டம் அப்படிங்கிறது பிக் பேங் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரு வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கர ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. அந்த எக்ஸ்ப்ளோஷனில் எல்லா பொருட்களுமே, இப்போ யூனிவர்ஸில் கூடிய அனைத்து மெட்டீரியல்ஸும் ஃபுல் மெட்டீரியல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ப்ரெஷரைஸ்டாக இருந்துச்சு. ஒரு நாள் அது வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு. அந்த எக்ஸ்ப்ளோர்ட் ஆன மெட்டீரியல்ஸ் தான் இப்போது அப்படியே நகர்ந்து போய் பெரிய யூனிவர்ஸையே க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த யூனிவர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து மெட்டீரியலுமே வந்து ஒரு இடத்துல கம்ப்ரெஸ்டாக ப்ரெஷரைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அப்போ இந்த பேரண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய மில்கி வே கேலக்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய பிளானட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல கம்ப்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இது வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இது வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ண ஒரு தியரி தான் இந்த பிக் பேங் தியரி. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இட் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு அஸ் தி காஸ்மோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் கால்டு காஸ்மாலஜி. ஓகே, இந்த காஸ்மோஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து கிரீக் வேர்டான கோஸ்மோஸ் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து யூனிவர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷனில் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவானதான் இந்த யூனிவர்ஸு. அந்த யூனிவர்ஸுக்குள்ளே கேலக்ஸிஸ் இருக்குது. கேலக்ஸிஸ்க்குள்ளே வந்து ஸ்டார்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டார்ஸையும் டிபெண்ட் பண்ணி பிளானட்ஸ் இருக்குது. பிளானட்ஸை தாண்டி வந்து காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டியோராய்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை ஒவ்வொன்றா தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பேரண்டத்துக்குள்ளே அண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேலக்ஸி இருக்குது. ஒவ்வொரு கேலக்ஸிக்குள்ளேயும் நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது. அந்த ஸ்டார்ஸை கூட இருக்கக்கூடியது தான் பிளானட்ஸ். இந்த பிளானட்ஸ் கூட இருக்கக்கூடியதான் சேட்டலைட்ஸ் அண்ட் அது இல்லாமல் வெளியே அந்த ஸ்டார்ஸை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் மீட்டியராய்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப தூரமாக இருக்கும் இல்லைங்களா. ஒரு கேலக்ஸிக்கு இன்னொரு கேலக்ஸிக்கும் சரி, ஒரு பிளானட்டுக்கு இன்னொரு பிளானட்டுக்குமே தூரம் வேறையாக இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும். அதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம லைட் இயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ light year is the unit used to measure the distance between the celestial bodies. அடுத்து கேலக்ஸி. ஸோ கேலக்ஸி அப்படிங்கிறது இட்ஸ் அ கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். அதாவது வந்து ஸ்டார்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடியதான் கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். அங்கேயும் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் தான் அந்த ஸ்டார்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஹைரார்கி ஆஃப் தி யூனிவர்ஸ் இருக்குது பாருங்கள். யூனிவர்ஸ் தான் ஃபஸ்ட்டு, அதுக்குள்ளே கேலக்ஸி இருக்கும். கேலக்ஸிக்குள்ளே சோலார் சிஸ்டம் இருக்குது. சோலார் சிஸ்டம்குள்ளே பிளானட்ஸ் அண்ட் பிளானட்ஸை சுற்றி சேட்டலைட்ஸ் இருக்குது. சாரி, ஓகே, லைட் இயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துப்போம். ஏ லைட் இயர் இஸ் தி டிஸ்டன்ஸ் ட்ராவர்ஸ்டு பை லைட் இன் இயர் அட் அ வெலாசிட்டி ஆஃப் 3 lakh kilometers per second. அதாவது லைட்டு 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தூரம் போகுதோ அந்த தூரத்தை தான் லைட் இயர் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டுங்களா. அடுத்து சவுண்ட் ட்ராவல்ஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 330 மீட்டர் பர் செகண்ட். சவுண்டு வந்து ஒரு செகண்டுக்கு 330 மீட்டர் தான் போகும். பட் ஆனால் லைட்டு வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த லைட்டு ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகுதுன்னா என்னது, ஒரு வருடத்துக்கு அந்த லைட்டு வந்து அதே வேகத்தில் போச்சுன்னா என்ன தூரமோ அதான் லைட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மில்கி வே கேலக்ஸி பற்றி பார்க்கணும். ஏன்னா நம்ம இருக்கக்கூடியது மில்கி வே கேலக்ஸி தான் இல்லைங்களா. பால்வழி அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்க வெள்ளையாக தெரிஞ்சிருக்குங்க இந்த பால்வழி அண்டம். வானத்தில் லைட்டாக அப்பப்போ தெரியுமா. ஸோ அதனால தான் அதுக்கு மில்கி வே கேலக்ஸினே பேர் வச்சுருக்காங்க. ஸோ பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் நடந்து 15 பில்லியன் இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் நடந்து 5 பில்லியன் ஆண்டுகள்லேயே இந்த மில்கி வே கேலக்ஸி உருவாயிருக்கு. ஸோ அந்த மில்கி வே கேலக்ஸியோடைய ஒரு பார்ட்டு தான் நம்மளுடைய சோலார் சிஸ்டம், ரைட்டுங்களா. ஸோ இந்த மில்கி வே கேலக்ஸிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்ஸி பேர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமேடா. ஸோ ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வேறு இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகலனிக் கிளவுட்ஸ் கேலக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இது எக்ஸாமில் எப்போவுமே கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஒன்று ஆண்ட்ரோமேடா, அடுத்து மெகலனிக் கிளவுட்ஸ் கேலக்ஸி. இது ரெண்டும் மில்கி வே கேலக்ஸி பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்ஸிஸ். ஓகே, அடுத்து சோலார் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம்.
இந்த சோலார் அப்படிங்கிறதே வந்து ரோமன் வேர்டான சோல் அப்படிங்கிறதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. தட் மீன்ஸ் சன் காட். ஓகேங்களா? சூரிய கடவுள் அப்படிங்கிறது அந்த சோல் அப்படிங்கிறதோடைய மீனிங். ஸோ அதே அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இந்த சோலார் சிஸ்டம் எப்போ ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த சோலார் சிஸ்டத்தில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு சன்னு, அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய 8 பிளானட்ஸ், அண்ட் அந்த 8 பிளானட்ஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த சிறு கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டுவார்ஃப் பிளானட் குட்டியாக இருக்கும் நான் மற்ற பிளானட்டை அந்த 8 பிளானட்டை கம்பேர் பண்ணுறப்போ. அடுத்து சேட்டலைட்ஸு. ஸோ சேட்டலைட்ஸ்னால் வந்துட்டு மூன்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் நேச்சுரல் சேட்டலைட்ஸ். அண்டு காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் மீட்டியரைட்ஸ், இவங்க எல்லாருமே இருப்பாங்க. எரிக்கற்கள், விண் எரிக்கற்கள், அதுக்கப்புறம் வால் நட்சத்திரம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து இந்த காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டியரைட்ஸ் எல்லாம். ஓகே. சோலார் சிஸ்டத்தில் கூடிய சன் அப்படிங்கிறவங்களை பற்றி பார்க்க போகிறோம். சன் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா ஒரு மூலையில் இல்லை, இது வந்து பிளானட்ஸ்க்கு மிடில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லா பிளானட் 8 பிளானட்டும் சன்னை நடுவில் வச்சுட்டு சுற்றி வர்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் லொக்கேட்டட் அட் தி சென்டர் ஆஃப் தி சோலார் சிஸ்டம். ஸோ எல்லா பிளானட்டுமே சரி இந்த சூரியனை வந்து மையமாக கொண்டு சுற்றும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய சன்லேருந்து வரக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் எல்லாம் எக்ஸாக்ட் லைனில் சுற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த சன் அப்படிங்கிறது இந்த சோலார் சிஸ்டம் எவ்வளோ ஏரியாவை எவ்வளோ மாஸ் வந்து வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99.8% ஆஃப் தி என்டையர் மாஸ் ஆஃப் தி சோலார் சிஸ்டம் கம்ப்ரைஸ் ஆஃப் சன். சன் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெருசு, பிளானட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப குட்டி. சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த மாஸ்லேயே 99.8% சன் மட்டும்தான். ரிமைனிங் 0.2% தான் 8 பிளானட்ஸ், டுவார்ஃப் பிளானட், காமெட், மூன், வாட் எவர் எல்லாமே. So, sun is made up of extremely hot gases like hydrogen and helium. So, hydrogen and helium இந்த ரெண்டு கேஸாலே தான் வந்து சன் வந்து உருவாகி இருக்கு. ஸோ இந்த ஹைட்ரஜன், ஹீலியம் இதெல்லாம் வந்து என்ன நடக்கும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும். அதாவது அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு ஹீலியம் உருவாக்கும். அந்த ப்ராசஸில் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சன் வந்து அப்படியே பயங்கரமாக எரியும் தகன்னு. அதாவது செல்ஃப் லூமினஸ் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்டார்ஸ்னாவே ஜென்ரலாக லூமினஸ் தான். ஸோ சன் வந்து செல்ஃப் லூமினஸாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேஸஸ் தான் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சன்னுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 6000 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? ஸோ சன்னுடைய சர்ஃபேஸில் வெளியே இருக்கிறதா ஹீட்டு கம்மி, அங்கேயே வந்து 6000 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அண்ட் எர்த்துக்கு சன்லைட் வந்து ரீச் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8.3 minutes. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் சோலார் சிஸ்டம் தான் வந்து அதாவது வந்து சோலார் சிஸ்டத்துக்கு சன் தான் வந்து ஃபுல் என்டையர் சோலார் சிஸ்டத்துக்கு லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக பார்க்கப்படுது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சன்குள்ளே ஒரு பால் மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஒரு டாப் ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு பால் மாதிரி யோசிச்சுட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே எத்தனை எர்த்தை உள்ள தூக்கி போட்டு வைக்கலாம் அப்படின்னா ஒரு சன்னுக்குள்ளே நம்மளுடைய சன்குள்ளே 1.3 மில்லியன் எர்த்தை உள்ளே ஃபிட் பண்ண வைக்க முடியுமாங்க. அவ்வளோ பெருசு சன். அடுத்து பிளானட்ஸ். ஸோ பிளானட்ஸ் மீன்ஸ் வாண்டரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 8 பிளானட்ஸ் இருக்குது. அந்த 8 பிளானட்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு வி ஹாவ் டு நோ ஒன் திங் தட் சிறுவான் ஆற்றுப்படை அப்படின்னு ஒரு தமிழ் லிட்ரேச்சர் புக் இருக்குது. அந்த சிறுவான் ஆற்றுப்படையில் சூரியனைத்தான் பூமிகள் அந்த பிளானட்ஸ் எல்லாம் வந்து சுற்றி வருது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த பிளானட்ஸ் இஸ் ரொட்டேட்டிங் பிளானட்ஸ் ஆர் ரொட்டேட்டிங் அரவுண்ட் தி சன் அப்படின்னு எக்ஸாக்டாக சிறுபான் ஆற்றுப்படையில் சொல்லியிருக்கோம். அந்த வார்த்தையை பாருங்கள். வால் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு. ஓகேங்களா? எல்லா கோள்களும் வந்து ஞாயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனை வந்து சுற்றி இருக்குது அப்படின்னு சிறுபான் ஆற்றுப்படையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே தெரிஞ்சுக்கலாம் தமிழர்களுக்கு வந்து இந்த பிளானட்ஸ் எல்லாமே சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிற நாலேஜ் இருந்திருக்கு அப்படின்னு. ஓகே. ஆல் தி பிளானட்ஸ் ரொட்டேட் ஆன்டி கிளாக் வைஸ். எப்பவுமே வந்து எல்லா பிளானட்ஸும் இருக்கிற 8 பிளானட்டில் 6 பிளானட் வந்து எக்ஸாக்டாக ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். அதாவது வெஸ்ட் டு ஈஸ்டில் சுற்றும். பட் எக்ஸப்ட் 2 பேருங்க, வீனஸ் அண்ட் யூரேனஸ். இந்த வீனஸ் அண்ட் யூரேனஸ் 2 பேரும் வந்துட்டு கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. அதாவது ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு எக்ஸம்ஷன் கேஸு, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வந்து எலிப்டிக்கல் பாத்தில் வந்து எல்லா பிளானட்ஸும் சூரியனை சுற்றி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிப்டிக்கல் பாத்து அப்படின்னா நீள்வட்ட பாதை அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ஒரு ரவுண்டில் போயிட்டு வரலாம், அப்படியே நீள்வட்டமாக வந்து போயிட்டு வர்றாங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம்.
எக்ஸாக்ட்டா ஒரு பிளானட் அப்படின்னா எப்படி வந்து டிஃபைன் பண்றாங்கன்னா, அவங்கவங்க ஆர்பிட்ல எக்ஸாக்ட்டா சுத்தணும். இன்னொரு பிளானட்டோட ஆர்பிட்ல போயிட்டு மிங்கிள் ஆனா அத வந்து பிளானட்னே வச்சுக்க மாட்டோம். அப்படிதான் வந்து நம்ம அ ப்ளூட்டோவ 9வது பிளானட்டா இருந்தத நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நெப்டியூனுடைய எலிப்டிக்கல் பாத்துக்குள்ள வந்து ஒரு நாள் வந்துருச்சு. அத பார்த்தோனே வந்து ஒரு பிளானட் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தகுதி அதோட ஓன் ஆர்பிட்ல தான் சுத்தணும். இன்னொருடைய எலிப்டிக்கல் பாத்துக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ ப்ளூட்டோ அத வந்து சேஞ்ச் பண்ணங்காட்டிக்கு அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்து டுவார்ஃப் பிளானட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ப்ளூட்டோ வந்து பிளானட் கிடையாது. 2007லயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 8 பிளானெட்ஸ் இப்ப இருக்கக்கூடிய 8 பிளானெட்ஸ 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து இன்னர் பிளானெட்ஸ். ஸோ சூரியனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 4 பிளானெட்டையும் இன்னர் பிளானெட் அதர்வைஸ் கால்ட் அஸ் டெரெஸ்ட்ரியல் பிளானெட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ் இந்த 4 பேரையும் வந்துட்டு இன்னர் பிளானெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவுட்டர் பிளானெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர்வைஸ் கால்ட் அஸ் ஜோவியன் பிளானெட்ஸ். ஸோ இந்த அவுட்டர் பிளானெட்ஸ்னா இந்த 4 பிளானெட்டுக்கு அடுத்து ரிமைனிங் இருக்கிறது. ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இந்த இன்னர் பிளானட் வந்து நல்ல திக்கா இருக்கும். அதாவது வந்து ராக்ஸால உருவாயிருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க மவுண்டைன், வல்கனோஸ், கிரேட்டர்ஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இந்த சாலிட் ஸ்ட்ரக்சர்ல என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே வந்து இந்த இன்னர் பிளானட்ஸ்ல இருக்கும். அதே போல இந்த கேசியஸ் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட்டர் பிளானட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி மேட் அப் ஆஃப் கேஸஸ். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து பெருசா வந்து அந்த சாலிட் ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஃபுல்லா கேஸஸா தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்னர் பிளானட்ல கடைசி பிளானட் மார்ஸ், அவுட்டர் பிளானட்ல ஃபர்ஸ்ட் பிளானட் ஜூபிட்டர். ஸோ அந்த 4வது அண்ட் 5வது 4த் அண்ட் 5த். ஸோ அந்த 2 பிளானட்ஸுக்கு நடுவுல ஒரு ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்கும். அங்க ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்டுங்களா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். An asteroid belt is found between Mars and Jupiter. அடுத்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இருக்கக்கூடிய பிளானட்டான மெர்க்குரியை பற்றி பார்க்க போகிறோம். இட்ஸ் தி நியரஸ்ட் பிளானட் டு தி சன். சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறனா மெர்க்குரி தான். ஸோ இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்ட்டுங்க, ரொம்ப குட்டியாக இருக்கும். க்ளோசஸ்ட் டு தி சன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து மெர்க்குரி அப்படின்னு எதை அடிப்படையில் வச்சு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் டெய்டி. ஸோ ரோமன் டெய்டி மெர்க்குரி அப்படின்னு இருக்கு. அதோட பேர் அப்படியே அழகாக எடுத்து வைக்கிறாங்க. ஸோ மெர்க்குரி அப்படிங்கிறது மெசேஞ்சர் டு தி காடஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளுக்கு தூதுவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அது போல அதாவது சன் வந்து கடவுளுக்கு தூது சொல்லக்கூடிய பக்கத்துலேயே இருக்கக்கூடிய மெர்க்குரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து காற்றும் இல்லை, தண்ணியும் இல்லை. ஓகேங்களா? சுத்தமாக அட்மாஸ்பியர் செட்டப்பே இருக்காது. இட் டசன்ட் ஹாவ் எனி அட்மாஸ்பியரிக் செட்டப். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அண்ட் ஆல். இது வந்து மார்னிங் ஈவினிங்கில் வந்துட்டு கண்ணில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்குன்னு தெரில. பட் மேக் இட் ஷோர் இதில் ஏர் இல்லை, வாட்டர் இல்லை, அட்மாஸ்பியர் இல்லை, சேட்டலைட்ஸும் இல்லை. அடுத்து வீனஸ். ஸோ இருக்கிறதுலையே ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீனஸ் தான். ஸோ இது வந்து எர்த்துடைய ட்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பிளானட் ஃப்ரம் தி சன். அண்ட் எர்த்தோடைய ட்வின் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எர்த்தோட சைஸ்லேயே இருக்கிறங்காட்டிக்கு தான் வீனஸை எர்த்தோட ட்வின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட், அதாவது தன்னைத்தானே சுற்றி கொள்ளிங்களா அப்படியே ஒரு ரவுண்ட் ஒரு பால் எடுத்து நம்ம கையில் அப்படி சுற்றி வருவோம் இல்லையா, அது போல லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் இருக்கக்கூடியது வந்து நம்ம வீனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 243 எர்த் டேஸ் எடுத்துக்கும். நம்ம பூமி வந்து 24 மணி நேரத்தில் ஒரு ரொட்டேஷன் வந்துடுது. பட் வீனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 243 நாள் வந்து எடுத்துக்குமாமா. ஸோ அதே போல் வந்துட்டு எல்லா பிளானட்டும் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் மார்ஸ் மட்டும் என்னது வீனஸ் மட்டும் என்னது ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஆல் அதர் பிளானட்ஸ் வந்து சுற்றக்கூடியதாக பார்க்கப்படுது. ஸோ யுரேனஸும் அப்படி தான். அண்டு வீனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேச்சுரல் சேட்டலைட்ஸ் கிடையாது. இதுக்கு நேம் வந்து வீனஸ் அப்படின்னு ரோமன் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி அந்த பேஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அழகாக ஒயிட்டாக ஒரு சில்வர் கலரில் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால தான் வந்து ரோமன் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி பேஸில் இதுக்கு வீனஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீனஸ் தான் சொல்லுவோம். காலையில் விடிவெள்ளி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா? ஸோ அதே போல் ஈவினிங்கும் வருமா, ரைட்டுங்களா? ஸோ அதனால தான் வந்து மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் நம்ம கண்ணால் பார்க்க முடியறதுனால இப்படி சொல்கிறோம். ஸோ நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய, அதாவது மனிதர்கள் எல்லாம் பூமியில் தான் இருக்கும். ஸோ நம்மளால் கண்ணால் பார்க்க முடியறது ஒன்று சன்னு, அதுக்கப்புறம் மூன், அதுக்கப்புறம் யாரும் நல்லா பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் தான் அப்படின்னு தேர்ட் ஒன்னாக சொல்கிறாங்க. அடுத்து எர்த்து. ஸோ எர்த்து வந்துட்டு இட்ஸ்
5th லார்ஜஸ்ட் பிளானட். ஓகேங்களா? ஸோ சோலார் சிஸ்டத்திலேயே 5வது மிகப்பெரிய பிளானட் அப்படின்னா எர்த்து தான். இது வந்து ப்ளூ பிளானட் ஆர் வாட்டரி பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 ஆஃப் தி எர்த் இஸ் கவர்டு பை வாட்டர். ஸோ பூமியில் 4/3 பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கு. அப்போ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ப்ளூயிஷ் கலரில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது சோலார் சிஸ்டத்தில் இருக்கிறதுலையே ரோமன் இல்லைனா க்ரீக் காடோட நேம் இல்லாத ஒரே ஒரு பிளானட் அப்படின்னா நம்மளுடைய எர்த்து தாங்க. அண்டு த polar diameter of the earth is 12,714 kilometer. It's very very important. போல்ல ஒரு டயாமீட்டருக்கும் ஈக்குவேட்டரில் ஒரு டயாமீட்டருக்கும் ஈக்குவேட்டரோட டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பூமியோட ஈக்குவேட்டர் டயாமீட்டர் 12,756 கிலோமீட்டர். இது ஏன் அப்படின்னு யூ ஹாவ் டு நோ தட். அதாவது வந்து ஈக்குவேட்டரில் கொஞ்சம் பல்ஜ்டாகவும் அதே போல் போல்ஸ் வந்து கொஞ்சம் தட்டையாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் மேலே தட்டின மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து டயாமீட்டர் வந்து போல் சைடில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஈக்குவேட்டர் டயாமீட்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் எர்த் வந்து ரிவால்வ் ஆகிறோட வேகம் பார்த்தீங்கன்னா 30 km/s அப்படின்னு ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ பூமியில் மட்டும்தான் மனிதர்கள் வாழ்வதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. மனிதர்கள்னு கிடையாது, உயிரினங்கள் வாழ்வதற்கே வந்து சூழ்நிலை எர்த்தில் மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் லேண்ட், ஏர், வாட்டர் அண்டு பாசிபிள் கண்டிஷன், அதாவது வந்து லைஃப் வாழ்றதுக்கான பாசிபிள் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கிறங்காட்டிக்கு எர்த்தில் தான் லைஃப் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் எர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன் தாங்க. நம்மளுடைய நிலா தான் வந்து நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நேச்சுரல் சேட்டலைட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 150 மில்லியன் கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ். அண்டு நம்ம வந்து ஒரு 800 km/h ஸ்பீடில் நம்ம போகிறோம் அப்படின்னா எர்த்துலேருந்து சன்னுக்கு கிட்டத்தட்ட 21 வருஷம் எடுத்துக்குமாங்க. ஸோ மேக் இட் ஷியோர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மார்ஸ். மார்ஸ் வந்து ரெட் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து சிகப்பு கலரில் இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட். ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. அதுக்கப்புறம் மார்ஸ் தான் வந்து செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட். இதுக்கு வந்து நேம் எதை பேஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கு இல்லைங்களா? ஸோ இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் ரோமன் காட் ஆஃப் வார். அதாவது வந்து போர்க்கடவுள் அடிப்படையில் வந்து பேர் வைக்கிறாங்க. ஸோ இது ரெட் கலரில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைடு வந்து இதோட சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து அது பார்க்குறதுக்கு அயன் அது வந்து ரெஸ்ட் ஆகிட்டாவே எப்படி இருக்கும்? ரெட் கலரில் இருக்கும். ஸோ அயன் ஆக்சைடு இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக அது வந்து ரெட்டிஷ் கலரில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ரெட் பிளானட் தான் மெயினாக சொல்லுவாங்க. இதோட அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குங்க. அண்ட் இட் ஹேஸ் போலரைஸ். ஸோ போல் சைடில் வந்து ஐஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ மங்கள்யான் மிஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். MOM அப்படின்னு சொல்லுவாங்க, மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. 24th செப்டம்பர் 2014 இந்தியா வந்துட்டு மார்ஸுக்கு நம்மளுடைய சேட்டலைட் வந்து அனுப்பணும். ரைட்டுங்களா? மார்ஸை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக. அண்டு நம்ம மட்டும்தான் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிக்க வேணாம். இதுக்கு முன்னாடியே சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராம், அதாவது வந்து ரஷ்யா அண்ட் நாசா அமெரிக்காவோடது அண்ட் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, இவங்க 3 பேரும் நம்மளுக்கு முன்னாடியே மார்ஸ்க்கு அனுப்பியிருந்தாங்க. நம்ம 4வது தான் வந்து அனுப்பியிருந்தோம். ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மிஷன், ரொம்ப முக்கியம். மங்கள்யான் வந்து இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஒன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 சேட்டலைட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோபோஸ் அண்டு டெய்மோஸ். ஸோ மார்ஸ் ஆர்பிட்டர்ஸ் அண்ட் ரோவர்ஸ் ஹாவ் பீன் லான்ச் டு எக்ஸ்ப்ளோர் தி பிளானட். ஸோ ஆர்பிட்டர்ஸ், அதாவது நிறைய ஆர்பிட்டர்ஸ் வந்து அனுப்பிட்டு மார்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்கோம். ஏன்னா இதுக்கு தின் அட்மாஸ்பியர் இருக்குது, போலார் ஐஸ் இருக்குது, அதே போல் லேண்ட் இருக்குது. அப்போ கண்டிப்பாக உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதனால தான் வந்து வீனஸ்க்கெல்லாம் நம்ம பெருசாக அனுப்ப மாட்டோம். பட் மார்ஸுக்கு வந்துட்டு பிளானட்ஸை அனுப்பி சேட்டலைட்ஸை அனுப்பி வந்து நம்ம அங்கே உயிர்கள் வாழ்ந்ததா இல்லை வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கா அப்படின்னு வந்து பார்ப்போம். அடுத்து ஜூபிட்டர். இருக்கிறதுலே பெரியவர் இவர் தான், ஜூபிட்டர். தமிழில் வியாழன் அப்படின்னு சொல்லுவோம். த லார்ஜஸ்ட் பிளானட். இதுக்கு வந்து நேமே எப்படி வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் தி ரோமன் காடஸ். ஸோ அதாவது வந்து ரோமன் காடோடைய அங்கே இருக்கக்கூடிய கிங், அவரோட பேர் தான் வந்து ஜூபிட்டர். அந்த பேரையே எடுத்ததுக்கு வைக்கிறாங்க, ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இட் இஸ் தி 3rd பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் தி நைட் ஸ்கை ஆஃப்டர் மூன் அண்டு வீனஸ். அதாவது சன் விட்டுருவோம், அது இல்லாமல் நைட் டைமில் தெரியக்கூடியது மூன் அண்டு வீனஸ். அது இல்லாமல் நல்லா பிரைட்டாக தெரியக்கூடியது ஜூபிட்டர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கேஸ் ஜியன் பிளானட். ஃபுல்லாக கேஸாலாம் இருக்கும். அது எது?
ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேஸஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட், ரொம்ப வேகமாக தன்னைத்தானே சுற்றிக்கிறது, ரொம்ப வேகமாக சுற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இட் ஹேஸ் தி லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட். அதில் ரொம்ப முக்கியமான லார்ஜஸ்ட் சேட்டலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ, யூரோபா, கானிமேட் அண்டு கேலிஸ்டோ. இந்த 4ம் தான் வந்துட்டு முக்கியமான லார்ஜ் சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர்ஸ். அடுத்து சாட்டன். ஸோ சாட்டன்னா சனிக்கோள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ த ரிங்டு பிளானட், அதாவது வந்து வளையங்கள் கொண்ட கோள் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் இஸ் 6th பிளானட். ஸோ சூரியன்லேருந்து 6வது இடத்துல இருக்கக்கூடியது செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் ஆஃப்டர் ஜூபிட்டர். ஸோ ஜூபிட்டருக்கு அடுத்து இருக்கக்கூடிய சாட்டன் ஜூபிட்டருக்கு அடுத்து 2வது பெரிய கோள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து பேர் வந்து சாட்டன் அப்படின்னு ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பேஸில் வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிங்ஸ் இருக்குது இல்லைங்களா, சுற்றி நிறைய ரிங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிங் வந்து எதால் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ், ராக்ஸ் அண்டு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 62 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டன். அண்ட் டைட்டனுக்கும் இன்னொரு ஃபேமஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட்ஸ்க்கு ஜெனரலாக நம்ம 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3க்கு வந்து அட்மாஸ்பியர்லாம் கிடையாது, ரைட்டுங்களா. பட் இந்த டைட்டனுக்கு தான் க்ளவுட் அண்டு டென்ஸ் அட்மாஸ்பியர், அதாவது வந்து அட்மாஸ்பியர் இருக்குது, அது க்ளவுட் இருக்குது. அண்ட் அந்த க்ளவுடில் வந்து நைட்ரஜன் அண்ட் மீத்தேன் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாட்டன் வந்து தண்ணியை விட ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தூக்கி சாட்டனை நம்ம கடலில் தூக்கி போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த கடல் தண்ணியில் மிதக்குமா, ரைட்டுங்களா. அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரொம்பவே கம்மி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து யுரேனஸ். ஸோ யுரேனஸ் அப்படின்னா உருளும் கோள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சம்மர் சால்ட் அடிக்கக்கூடிய பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டெலஸ்கோப் வழியாக ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது யுரேனஸ் தான். இது யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா வில்லியம் ஹெர்ஷேல் அப்படிங்கிற ஒருத்தர் 1781லேயே டிஸ்கவர் பண்ணிடுறாரு. ஸோ யுரேனஸ்ங்கிறது வந்து ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கும். இந்த பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறனால தாங்க. ஸோ க்ரீனிஷ் கலரில் இருக்குது அப்படின்னாவே மீத்தேன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் தி க்ரீக் போர்ட் ஆஃப் தி ஸ்கை. அண்ட் இதோட ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது தான். வீனஸ் அண்ட் யுரேனஸ் 2 பேருமே ஈஸ்ட் டு வெஸ்ட், அதாவது வந்து கிளாக் வைஸில் சுற்றக்கூடியவங்க. அண்ட் இதை வந்து உருளும் கோள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. நம்ம எர்த்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போல்ஸ் மேலேயும் கீழே இருக்கும், ஆனால் அந்த யுரேனஸ்க்கு வந்து அப்படியே சைடில் இருக்கும், ரைட்டுங்களா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய டில்ட்டிங் வந்து 98 டிகிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் அப்படியே சைடில் நம்ம அதாவது நேராக நிற்கிறவங்க அப்படியே சைடில் படுத்துக்கிட்டே எப்படி இருக்கும் அப்படி இருக்கும், ரைட்டுங்களா. ஸோ நேராக நின்று நடக்கிறதுக்கும் சைடில் படுத்து உருள்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்படி சைடில் படுத்து உருள்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா. ஸோ அதனால தான் வந்து இதை சம்மர் சால்ட்டிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே உருண்டு போகிற மாதிரி பால் அப்படி இருக்கும், ரைட்டுங்களா. சார் ரோலிங் பால் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. அதில் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு டைட்டானியா அப்படிங்கிற சேட்டலைட் தான். அடுத்து நெப்டியூன், த கோல்டஸ்ட் பிளானட். ஸோ நெப்டியூன் தான் இருக்கிறதுலே லாஸ்ட் ஒன்று, அதனால் நல்லா கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சூரிய ஒளி அவ்வளோ தூரம் போயிருக்க முடியாது இல்லைங்களா, தட்ஸ் வை. ஸோ தெர் ஆர் ஸ்ட்ராங் வின்ஸ் இன் திஸ் பிளானட். ஸோ நல்லா வேகமாக காற்று அடிக்குமாங்க இங்கே. ஜென்ரலாக சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸில் காற்றோடைய வேகம் கம்மி. அதே சூரியன்லேருந்து தூரம் போக போக காற்றும் அதிகமாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ராங்கான விண்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் தி ரோமன் காட் ஆஃப் சி. ரோமன்ஸோடைய கடல் கடவுள் பெயரில் வந்து நெப்டியூன் அப்படின்னு வந்து இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு 14 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. அதுலேயே ரொம்ப பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைட்டன் தான் வந்து ரொம்பவே பெருசு. ஸோ பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சன், நெப்டியூன் இஸ் ஒன் ஆஃப் தி கோல்டஸ்ட் பிளானட் இன் தி சோலார் சிஸ்டம். ஸோ 8வது பிளானட்டாக இருக்குது. ஆப்வியஸாக வந்து இருக்கிறதுலே சோலார் சிஸ்டமில் கோல்டஸ்ட் அப்படின்னா நம்மளுடைய நெப்டியூன் தான். இது வந்து எப்படி ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ் வந்து ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்குது. நெப்டியூன் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைக்ஸோடு இருக்கும். நல்லா ப்ளூ கோடும் வெள்ளை கோடும் வந்து மாறி மாறி இருக்கிறங்காட்டிக்கு நம்ம ஈஸியாக வந்து டெலஸ்கோப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சன் இருக்குது இல்லைங்களா. ஸோ சன்னுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெர்க்குரி பாருங்கள். மெர்க்குரி வந்து கிட்டத்தட்ட சூரியனை சுற்றி வர்றதுக்கு 88 டேஸ் வந்து எடுத்துக்குது, ரைட்டுங்களா. அதே போல் இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 57.9 to 58.7 டேஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா. அதாவது
57.9 வந்து நைட்டு, 58.7 வந்துட்டு டேஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேக் இட் ஷோர் சன்னுக்கு அடுத்து மெர்க்குரி, மெர்க்குரிக்கு அடுத்து வீனஸ், அடுத்து எர்த்து, அடுத்து மார்ஸ், 5ஆவதா வந்து ஜூபிட்டர், 6ஆவதா சாட்டர்ன், 7ஆ வந்து யுரேனஸ் அண்ட் 8ஆ வந்து நெப்டியூன் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளியராக இந்த பிக்சரில் தெரியும். ஓகே, அடுத்து டுவார்ஃப் பிளானட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ டுவார்ஃப் பிளானட் ஆர் ஸ்மாலஸ்ட் செலஸ்டியல் பாடிஸ் ஃபவுண்ட் பியாண்ட் தி பிளானட் நெப்டியூன். அதாவது நெப்டியூனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளானட் தான் வந்துட்டு நம்ம டுவார்ஃப் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் அண்ட் டார்க். இருக்கலே ரொம்ப கூலாக அதே போல் டார்க்காக இருக்கும். ஏன்னா சன்லைட் வந்து அந்த இடத்துக்கு போக முடியாது இல்லைங்களா. ஸோ வந்து பார்க்கறக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பில் தான் இருக்கும். பட் அன்லைக் பிளானட்ஸ் தே கேன் ஷேர் தேர் ஆர்பிட் வித் அதர் டுவார்ஃப் பிளானட்ஸ். அதாவது பார்க்கறக்கு ரவுண்டாக பிளானட் மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய ஆர்பிட் வந்து வேற ஒருத்தவங்க கூட ஷேர் பண்ணுவாங்க. தட்ஸ் வை வந்துட்டு இவங்கள டுவார்ஃப் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். இருக்கிறதுல முக்கியமான டுவார்ஃப் பிளானட் பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ, செரிஸ், எரிஸ், மேக் அண்டு ஹாமே. ஸோ இந்த 5 பேர் தான் வந்து டுவார்ஃப் பிளானட் ஆஃப் சோலார் சிஸ்டம். அடுத்து தி மூன், எர்த் சேட்டலைட். ஸோ எர்த்துடைய சேட்டலைட்டான மூனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எர்த்து சுற்றி இது ரிவால்வ் ஆகிற டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 நாள் 8 மணி நேரம். ஓகேங்களா, 27 days 8 hours. And it takes about the same time for it to complete one rotation around its axis. So it has no atmosphere. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நிலா தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கும், அதாவது மூன் வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கும் ரொட்டேட் ஆகிக்கிறதுக்கும் பூமி சுற்றி வரக்கு எடுக்கக்கூடிய சேம் டைம் தான் எடுத்துக்கும். அதனால் நிலாவுடைய ஒரு பக்கத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், ஆப்போசிட் சைட் நம்ம பார்க்கவே முடியாது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிலாவில் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிளாக்காக ஒரு சில இடங்கள்லாம் குழி மேடுமா இருக்கிற மாதிரிலாம் தெரியும். அது வந்து கிரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரேட்டர்னா குழிகள் தான், ரைட்டுங்களா. இந்த குழிகள், இந்த மலைகள்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டியோஸ் வந்து விழுந்து அதோட இம்பேக்டால் வந்து உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி மூன் அண்ட் எர்த் இஸ் அபவுட் 384,400 கிலோமீட்டர். ஸோ 3,84,400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்து எர்த்துக்கும் மூணுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எர்த்தோட சைஸ் மூணுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 ஆஃப் தி எர்த் தான் இருக்கும். அதாவது எர்த்தோட சைஸில் 4 1 பங்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் மனிதர்கள் போய் பிளானட் எர்த்தை தவிர வேறு ஏதாவது ஒரு பிளானட்டோ இல்லை ஒரு செலஸ்டியல் பாடியில் நின்னாங்க அப்படின்னா அது நம்மளுடைய மூன் தான். ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபஸ்ட்டு போனவர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோ வந்து ஃபஸ்ட்டு மூனுக்கு அனுப்பின மிஷன் பேர் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரயான் 1 2008 வந்து போச்சு. அதுக்கப்புறம் சந்திரயான் 2 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2020 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ லிட்டில் பிட் வந்து ரெண்டுமே வந்து ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஸோ ஆஸ்ட்ராய்டு வந்து ஆல்ரெடி பார்த்தோம். 4th and 5th பிளானட்டான மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர், இதுக்கு ரெண்டுக்கு இடையே வந்துட்டு இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ தே ஆர் டூ ஸ்மால் டு பி கால்ட் அஸ் பிளானட். அதாவது வந்து டுவார்ஃப் பிளானட்டாவது கொஞ்சம் ஓரளவுக்கு சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும். அதனால் இது பிளானட்னே சொல்ல முடியாது. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் பிளானட்டாய்ட்ஸ் ஆர் மைனர் பிளானட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து காமெட்ஸ். காமெட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் மேட் அப் ஆஃப் அ ஹெட் அண்ட் டெய்ல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த வால் நட்சத்திரம், அந்த வால் இருக்கும், அதுக்கப்புறம் ஹெட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹெட்டு வந்து ஒரு சாலிடு பார்ட்டிகல்ஸ் ஹெல்டு டுகெதர் பை ஐஸ். அதாவது வந்து ஐஸால் சேர்ந்து ஒரு மாதிரி சாலிடு பார்ட்டிக்கலாக அதோட ஹெட் இருக்கும். அதே போல் டெய்ல் வந்து கேஸால் இருக்கும். இந்த கேஸஸ் தான் வந்து ஒன்ஸ் அப்படியே வர்றப்போ அந்த சூரியன் நோக்கி அந்த காமெட்ஸ் வந்து போகிறப்போ வந்து அப்படியே பயங்கரமாக எரிஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேலிஸ் காமெட் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் வந்து எர்த்துக்கு ரொம்ப க்ளோஸாக ஒவ்வொரு 76 years ஒன்ஸும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக 1986 வந்துச்சு. இனி 2061 இந்த ஹேலிஸ் காமெட் வந்து பூமிக்கு மிக அருகில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து மீட்டியோர்ஸ் அண்ட் மீட்டியோரைட்ஸ். ஸோ இந்த மீட்டியோர்ஸ் அண்ட் மீட்டியோரைட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, எரிக்கற்கள், விண்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஸ்டோன் லைக் ஆர் மெட்டாலிக் லைக் பாடி தான். ஸோ
ஒன்ஸ் வந்து அது பூமிக்குள்ள வர்றப்போ அது ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படியே நல்லா எரிஞ்சுக்கிட்டே வரும். பட் ஆனா நம்மளுடைய அட்மாஸ்பியருக்குள்ள என்ட்ரு ஆன உடனே உள்ள வந்து எரிஞ்சு அட்மாஸ்பியர்ல சாம்பலா போயிடும். அதையும் தாண்டி பூமிக்குள்ள விழுந்துச்சு அப்படின்னா அந்த கல் பேர் தான் விண்கல் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் கால்ட் அஸ் மீட்டியோரைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டுங்களா? பூமியை ஸ்ட்ரைக் பண்ணால் அது பேர் மீட்டியோரைட்ஸ். அண்ட் பூமியோட அட்மாஸ்பியரில் அப்படியே எரிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னா மீட்டியோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மோஷன்ஸ் ஆஃப் தி எர்த்து. ஸோ மோஷன்ஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எர்த்து வந்து மூவிங் அரௌண்ட் தி சன், அது வந்து ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ரொட்டேட் ஆகிறது வந்து தன்னைத்தானே சுற்றுறது வந்து நம்ம ரொட்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ ஷேப் அண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் எர்த்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எர்த்து வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து ஜாய்டு ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எர்த்தோடைய இன்க்ளினேஷன் எவ்வளோ சாஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு பால் நேராக பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சாய்ச்சி டில்டடாக பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம எர்த்து வந்து கொஞ்சம் லைட்டாக டில்டடாக தான் இருக்குது. எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி வந்துட்டு tilted-ஆ இருக்கு. So it makes an angle of 66.5 degree with the plan of the Earth's orbit. அடுத்து பார்த்தீங்கன்னா the velocity of Earth rotation varies from 1670 km per hour at the equator to 845 km per hour at 60 degree north and சவுத் லேட்டிடியூட் அண்ட் 0 at the poles. அதாவது வந்து எர்த் ரொட்டேட் ஆகுது இல்லைங்களா, அது வந்து ஈக்குவேட்டரில் ரொம்ப வேகமாக சுற்றுற மாதிரி இருக்கும். அதாவது 1670 km per hour அப்படின்னு மாதிரி இருக்கும். அதே எர்த்தில் ஈக்குவேட்டர்லேருந்து மேலே 60 டிகிரி நார்த்து, கீழே வந்து 60 டிகிரி நார்த்து சவுத்து போயிட்டோம் அப்படின்னா அதோடைய வேகம் பார்த்தீங்கன்னா 845 km per hour வேகத்தில் சுற்றும். அதே போலில் வந்து சுற்றவே சுற்றாதுங்க, 0. ரைட்டுங்களா? அதோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0. அடுத்து ரொட்டேஷன். ஸோ ரொட்டேஷன் பற்றி தான் we have to see. ஸோ இட் இஸ் தி ஸ்பின்னிங் மூமெண்ட் ஆஃப் தி எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ். அப்படியே பாலை கையில் வச்சு நம்ம ஒத்த விரல சுற்றுவோம் இல்லைங்களா, அதே போல தான் எர்த்து வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறது தான் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் வந்து எர்த் வந்து சுற்றுது. ஓகேங்களா? எல்லா பிளானட் மாதிரியும் வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் சுற்றுது, ஆன்டி கிளாக் வைஸ். இது தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு ரொட்டேட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா 23 hours 56 minutes and 4.09 seconds வந்து எடுத்துக்குது. ஸோ த ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் காஸ் டே அண்ட் நைட். ஸோ பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறனால தான் வந்து என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய டே அண்ட் நைட் வந்து வருது அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து மிட் நைட் சன் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். அது என்ன மிட் நைட் சன்? ஸோ அதாவது வந்து ஒவ்வொரு டைமும் ஆர்க்டிக் சர்க்கிள்லையோ இல்லை அண்டார்க்டிக் சர்க்கிள்லையோ வந்து சம்மர் மந்தில் ஒரு 6 months சன் வந்து பகல் இரவு எல்லா நேரத்துலையும் தெரியும். அங்கே வந்து நைட்டே இருக்காது. 24 hours வந்துட்டு சன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியதான் வந்து மிட் நைட் சன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சன் இருக்கிற அந்த சம்மர் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட் சன் நார்த்தில் இருக்கும். அதே சவுத்தில் வந்து சன் வந்து போயிருக்கு அப்படின்னா அங்கே அண்டார்டிக் சைடில் வந்துட்டு மிட் நைட் சன் வந்து பார்க்க முடியும். அதாவது நம்மளுக்கு 12 hours டே 12 hours நைட் அப்படின்னா அங்கே அப்படிலாம் கிடையாது. ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஃபுல்லாக சன் இருந்துகிட்டே இருக்குது. டே அண்ட் நைட்லாம் நம்மளுக்கு ஃபீலே ஆகாது. ஸோ த லைன் விச் டிவைட்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் இன்டு எ லைட்டட் ஹாஃப் அண்ட் தி டார்க் ஹாஃப் இஸ் கால்ட் தி டெர்மினேட்டர் லைன். அதாவது வந்து இரவு பகல் அப்படின்னு 2 பகுதியாக பிரிப்போம் இல்லைங்களா, அந்த இரவு பகல் பிரிக்கக்கூடிய லைன் தான் வந்துட்டு நம்ம டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து ரெவல்யூஷன். இட் இஸ் தி மூமெண்ட் ஆஃப் எர்த் அரவுண்ட் தி சன் ஆன் இட்ஸ் எலிப்டிக்கல் பாத். அதாவது வந்து சூரியனை சுற்றி வர்றது தான் வந்து ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து எடுத்துக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 365 days அண்டு கால் டேஸ். ஓகேங்களா? 1/4 of days. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 365 நாள் எடுத்துக்குது. இந்த 365 நாள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். 365 days வச்சுட்டு ஒரு வருஷத்தை மட்டும் நம்ம 4 வருஷத்துக்கு ஒருக்கா அப்படின்னு சொல்லிட்டு February 29 ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ 28 days தான் இருக்கும். 29 ஆட் பண்ணி நம்ம லீப் இயராக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈக்குனாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சூரிய ஒளி வந்து பூமியோடைய எக்ஸாக்ட்
பார்ட்டில் தெரியுது அப்படின்னா எக்ஸாக்ட் ஆஃப் பார்ட்டில் தெரியல அப்படின்னா அதுதான் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது சூரியன் எக்ஸாக்டாக பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பூமி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக சூரிய ஒளி வந்து ஈக்குவேட்டரில் படும்போது சூரியன் பூமியுடைய ஆஃப் ஆஃப் தி போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் சன்லைட்டோட இருக்கும். அப்படியே ஆப்போசிட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டே இருக்காது. அந்த டேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈக்வினாக்ஸில் 12 hours டே 12 hours நைட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் வந்துட்டு சன்லைட் வந்து விழுகும். அந்த டேஸை தான் நம்ம ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 21st March அண்ட் 23rd September வந்து நம்ம ஈக்வினாக்ஸ் சொல்கிறோம். ஈக்வினாக்ஸ் டைமில் சூரிய ஒளி வந்து எக்ஸாக்டாக ஈக்குவேட்டரில் விழுகும். அடுத்து பெரிஹீலியன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் தி எர்த் க்ளோசஸ்ட் பொசிஷன் டு தி சன். ஸோ சூரியனுக்கு மிக அருகில் பூமி போகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிஹீலியன் அப்படின்னு சொல்கிறோம். அப்ஹீலியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஃபார்த்தஸ்ட் பொசிஷன் ஆஃப் தி எர்த் ஃப்ரம் தி சன். அடுத்து சம்மர் சொலஸ்டைஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், வின்டர் சொலஸ்டைஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ சம்மர் சொலஸ்டைஸ் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21st January வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மேலே சூரிய ஒளி டைரெக்டாக விழுகும், ரைட்டுங்களா? ஸோ அப்படி விழுகிறப்போ நம்மளுக்கு சம்மர் சொலஸ்டைஸ் இருக்கும். சம்மர் சொலஸ்டைஸில் லாங்கஸ்ட் டே அண்டு ஷார்ட்டஸ்ட் நைட் வந்து ஃபீல் ஆகும். எங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில், ரைட்டுங்களா? லாங்கஸ்ட் டே அண்டு ஷார்ட் நைட் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு ஷார்ட்டஸ்ட் டே லாங்கஸ்ட் நைட் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஃபீல் ஆகும், ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வின்டர் சொலஸ்டைஸ். ஸோ வின்டர் சொலஸ்டைஸ்ங்கிறது December 22 வரக்கூடியது. இப்போ வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேலே சூரியன் வந்து அதோட ஒளிக்கதிரை வந்து செங்குத்தாக விழ வைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டே லாங்கஸ்ட்டு நைட் வந்து நம்மளுடைய நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கும். அதுதான் வின்டர் சொலஸ்டைஸ். அதே சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்ட்டஸ்ட் நைட் அப்படின்னு இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ வின்டர் சொலஸ்டைஸ், சம்மர் சொலஸ்டைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்து ஸ்பியர்ஸ் ஆஃப் தி எர்த். ஸோ பூமியில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 ஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லித்தோஸ்பியர், அனதர் ஒன் ஹைட்ரோஸ்பியர், அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர். ஸோ லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் சாலிட் அவுட்டர் லேயர் ஆஃப் தி எர்த். ஸோ எர்த்துடைய வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறைகளால் நிறைந்த பகுதி தான் லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லித்தோஸ் மீன்ஸ் ராக்கி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஹைட்ரோஸ் மீன்ஸ் வாட்டர். ஸோ ஹைட்ரோஸ்பியர் இஸ் நத்திங் பட் வாட்டர் பாடிஸ் தான், ஓகேங்களா? ஸோ பூமியில் எந்த இடத்துல தண்ணி இருந்தாலும் அந்த ஏரியாவை ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியர் மீன்ஸ் ஏர், ஓகேங்களா? ஸோ அட்மாஸ்பியர் மீன்ஸ் என்வலப் ஆஃப் ஏர் தட் சரௌண்ட்ஸ் தி எர்த்து. ஸோ ஜென்ரலாக அட்மாஸ்பியர் தான் நம்ம வந்து மேலே வளிமண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் நைட்ரஜன் வந்து 78%, ஆக்சிஜன் 21%, இது ரெண்டும் தான் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஹீலியம், ஆர்கான், ஓசோன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேஸஸ் வந்து இருக்குது அட்மாஸ்பியரில். அடுத்து பயோஸ்பியர். ஸோ பயோஸ்பியருங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். இது மூணும் இன்ட்ராக்ட் ஆகி உயிரினம் வாழ்வதற்கு தகுந்த இடமா இருக்கிற ஏரியா தான் பயோஸ்பியர்னு சொல்கிறோம். ஸோ நம்ம அண்டார்டிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் கிடையாது. ஸோ அப்போது தண்ணி மட்டும்தான் இருக்குது, அட்மாஸ்பியர் மட்டும்தான் இருக்குது, உயிரினங்கள் இல்லை, ரைட்டுங்களா? ஸோ அதே போல் நிறைய இடங்களில் நிலம், நீர், காற்று இந்த மூணும் சரிவர இணைய இடம் தான் வந்து பயோஸ்பியர்னு சொல்லுவோம். அது மூணும் சரிவர இணையிலன்னா அங்கே உயிரினங்கள் வாழ முடியாது. Okay, so the Gulf of Mannar Biosphere Reserve in the Indian Ocean covers an area of 10,500 square kilometer in the ocean. So கடல்ல நம்மளுடைய Gulf of Mannar Biosphere Reserve இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியது. ஸோ மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ wrap-up பார்த்தலாம். ஸோ யூனிவர்ஸ் அப்படிங்கிறது 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷனால் உருவாச்சு. அந்த யூனிவர்ஸ்குள்ளே நிறைய கேலக்சிஸ் இருக்குது. ஸோ அந்த கேலக்சிஸ்குள்ளே வந்துட்டு ஸ்டார்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்மளுடைய மில்கி வே கேலக்சிக்குள்ளே இருக்கிறது தான் நம்மளுடைய சன் ஃபேமிலி.
ஸோ சூரியன் குடும்பத்தில் வந்து 99.8% வந்து சன் தான் இருக்குது. என்டையர் மாஸ் வந்து சன் தான் இருக்குது. ரிமைனிங் 0.2% தான் மற்ற பிளானட் வாட் எவர் அந்த செலஸ்டியல் பாடிஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ எல்லா பிளானட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றும், எக்ஸப்ட் வீனஸ் அண்ட் யூரேனஸ். இது ரெண்டும் கிளாக் வைஸில் ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து சுற்றக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் அண்ட் ஜூபிட்டருக்கு இடையே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் எர்த்துடைய ரொட்டேஷன், அதாவது தன்னைத்தானே சுற்றுது இல்லைங்களா, ஒன் டேவை காஸ் பண்ணுது இல்லைங்களா, ஸோ அதன் மூலமாக தான் டே அண்ட் நைட் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த்து சூரியனை சுற்றி வரக்கூடிய ரெவல்யூஷனால தான் வந்து சீசன்ஸ் வந்து வருது. எஸ் அஃப்கோர்ஸ் பருவ காலங்கள் அதனால தான் வருது. அண்ட் சம்மர் சொலஸ்டைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் டே இன் தி நார்தன் ஹெமிஸ்பியர். அண்ட் வின்டர் சொலஸ்டைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டே இன் தி நார்தன் ஹெமிஸ்பியர். அண்ட் அது இல்லாமல் the presence of land and water and air along with a suitable climate makes the life possible on earth.